வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். தமிழ்நாட்டில் உள்ள சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவ மாணவர்களிடமிருந்து பயிற்சி காலத்தில் கட்டணம் வசூலிக்கக்கூடாது என்று சுகாதார அமைச்சர் சுப்பிரமணியன் புதன்கிழமை தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட மாணவர்களிடமிருந்து ஏதேனும் புகார்கள் வந்தால் நிறுவனங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் வலியுறுத்தினார். மாநில சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்ட கவன ஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளிக்கும் போது அவர் கருத்து தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர், விசிக எம்எல்ஏ எஸ் பாலாஜி, தமிழக வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ டி வேல்முருகன் மற்றும் பலர் இந்த தீர்மானத்தை தொடங்கி வைத்தனர். சுயநிதி மருத்துவக் கல்லூரிகள் குறிப்பாக பயிற்சிகளுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கும் பிரச்சினையை அவர்கள் எடுத்துக்காட்டினர். இது குறித்து விவாதம் நடத்தினர். இதற்கு பதிலளித்த சுப்பிரமணியன், கட்டண நிர்ணயக்குழு தனிப்பட்ட புகார்களை பெற்றவுடன் மட்டுமே செயல்பட அதிகாரம் உள்ளது என்று தெளிவுபடுத்தினார். மாணவர்கள் குறைகளை தெரிவிக்க முன்வருமாறு அவர் ஊக்குவித்தார். அவற்றை நிவர்த்தி செய்ய பொருத்தமான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதை உறுதி செய்தார். பயிற்சி கட்டத்தில் மாணவர்கள் நியாயமற்ற முறையில் சுமைக்கு ஆளாகாமல் பாதுகாப்பதே இந்த கொள்கையின் நோக்கமாகும். மருத்துவக் கல்வியில் மாணவர்களுக்கு 7.5% அரசு ஒதுக்கீட்டை பெறுவதற்கு திமுக மேற்கொண்ட கடந்த கால முயற்சிகளையும் சுப்பிரமணியன் குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவராக இருந்தபோது ஆளுநர் ஒதுக்கீட்டை அங்கீகரிப்பதில் தாமதம் செய்ததற்கு எதிராக முதலமைச்சர் மு. ஸ்டாலின் போராட்டங்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்பதை அவர் நினைவு கூர்ந்தார். இந்த விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க தூண்டியதற்கு திமுகவின் போராட்டமே காரணம் என்று சுப்பிரமணியன் பாராட்டினார். இந்த அறிக்கை அதிமுக உறுப்பினரிடமிருந்து ஆட்சேபனைகளை பெற்றது. அவர்கள் தங்கள் அரசாங்கம் ஒதுக்கீட்டிற்கான அரசாங்க உத்தரவை சுயாதீனமாக வெளியிட்டதாக வாதிட்டனர். துணை எதிர்க்கட்சித் தலைவர் R.P. உதயகுமார் 162வது பிரிவை பயன்படுத்தி ஒதுக்கீட்டை அமல்படுத்திய ஒரே முதல்வர் பழனிசாமி என்று குறிப்பிட்டார். நீட் முறைகேடுகள் தொடர்பாக மாணவர் போராட்டங்கள் காரணமாக கோ வெளியிடப்பட்டது என்று கூறி சுப்பிரமணியன் இதற்கு பதிலளித்தார். இது திமுகவின் பிரச்சாரத்தால் தீவிரமடைந்தது. இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.